உங்க பெருமையை நான் சொல்லிட்டு போறேன். இப்ப நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டு போறேன். சாமி என்னங்கய்யா புராணம் எத்தனை சாமி? மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. என் சிங்கத்துக்கு எத்தனை தெரியும் வருமா? எத்தனை? 19 புராணம் தெரியுங்க ஐயா. சாமி நீ அள்ளி வச்சு மூடி. உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது. பாருங்க இதிகாசம் எத்தனை சாமி இருக்கு? 19 புராணமா? சரி இதிகாசம் மொத்தம் 2 இருக்கு. 2ஆ? பாத்தீங்களா? தெரியல. அவரு இருங்க அவருக்கு 6 தெரியுங்க. 6? ஆமா. மறுபடியும் படிச்சுக்கிறதா? ஆமா. திரும்ப திரும்பயா? ஆமாங்க. அவருக்கு இதிகாசம் தெரிஞ்சுனாலும் நீங்க அவருக்கு புராணம் இதிகாசம் நடைமுறை பேச்சு எல்லா பேச்சோட கேள்வி கேளுங்க. அவர் ஆனந்தகுமார் குருநா சிசிய பிள்ளைன்னு காப்பாத்திடுவாப்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற நீங்க இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்குறே பெருமையா தான் இருக்கு. உங்க பெருமை வராத இந்த மாதிரி ஒத்துழைப்பு வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்ல. சொல்றத பாத்தீங்கன்னா நீங்க கேளுங்க சாமி எது வேணா கேளுங்க. ஒரு கொய்யா கணிக்கு நீங்க ஒரு சப்போட்டா பாத்துறீங்க. பார்த்து பத்திரமா இருக்கு. அவர் சொல்ல நினைச்சுக்கங்க. அவர் வாத்தியாரு. சரி பால் டாய் குடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. பால் டாய் குடிக்க மாட்டாப்ல நம்பிக்கை இல்ல. ஏன்னா இவ்வளவு யாரும் நம்ப கூடாது. சின்னால புரியாது இல்ல. அவருக்கு இடத்துக்கு முடியாது. நான் பேசிக்கிறேன். ஏன்னா அவரை பார்க்கும் பொழுது பெருமொண்ட வீராங்கனையாக எனக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. கையில் கம்பு, அந்த முடி, அந்த மீசை முறுக்கு, அவர் நிற்கக்கூடிய பலம் அனைத்தையும் முற்று நோக்கும் பொழுது எனக்கு தெரிந்து இவரை போன்று ஒரு காவலரை நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஆளா தெரியுது. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. யார் நீங்க? வாங்க. எதை? எங்க இடத்துக்கு வந்தீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அதான் எதன்னு கேட்டேன். தமிழ் முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா வாங்கன்னு தான் மரியாதை கொடுப்போம். தமிழ் முறைப்படி இடத்துக்கு வந்தது நான் தான். என்னை பார்த்து நீங்க என்ன கேட்டீங்க? வாங்கன்னு கேட்டேன். வாங்க தானே கேட்டீங்க? ஆமா. அதை எதை வாங்க போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்ப வீட்டுக்கு யார் வேணாலும் நீங்க வாங்குவீங்க. சாமி அவரு லட்சம் 2 லட்சம் சந்திச்சீங்கல்ல. 1 லட்சம் சந்திக்க 14 வருஷம் தூக்கம் இல்லாம தெரிஞ்சாப்ல. நீங்க 2 லட்சம் சந்திக்க 22 வருஷம் ஆக்காம விட மாட்டீங்க. ஏதோ இருந்தாலும் பாப்பா. சரி பாத்துக்கிறோம். ஆக இவ்வளவு பெரிய கூட்டத்தை மத்தியில சரி வாங்கன்னு கேக்குறீங்க. வந்தால வரவேற்பது வந்த பண்ணாரு. மோன் தெரியாத மனுஷன் யாரா இருந்தாலும் ஐயா வாங்கப்பா உட்காருங்கப்பா இருங்கப்பா சொல்ற வழக்கம் தானே? கண்டிப்பா தெரியுமில. கண்டிப்பா. இப்ப உங்களால தானே? ஆமா. இடத்துல பேர் என்னது? வேணிமலை சாரன். வேண்டினா யாகம். யாகத்தை பண்றது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் யாகம் பண்றாங்க. இந்த மலைக்கு பேர் என்ன மலை? வேள்விமலை. அதத்துலயா என் தங்க கட்டி அப்படி பேசி கைய குடியா. சிறப்பான மனுஷியா. நீ எழுது நீ எங்க போற மட்டும் நீ பாரு. நல்ல பெருமையா சொல்லிருக்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்ன வரைக்கும் வேள்வினா யாகம். யாகம் பண்றது முனிவர்கள். முனிவர் யாகம் பண்றாங்க. மலைக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேள்விமலை. வேள்விமலை சொன்னீங்க. நீங்க படிச்சாருங்க. என்ன படிக்காம பேச முடியுமா? நீங்க படிச்சிருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு மலை இருந்துச்சு. என்ன மலை? தென்மரங்குன்ற மலை. தென்மரங்குன்ற மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது. என்ன மலை அப்படிங்கிறீங்கன்னா பெருமையான ஒரு மலை திருப்பரங்குன்ற மலையா மாறுச்சு. தென்மரங்குன்ற மலை என்ன மலையா மாறுச்சு? திருப்பரங்குன்ற மலை. நீங்க படிச்சாதானே? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு வேள்விமலை பத்தி பேசுவீங்க. கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. வேள்வினா யாகம். யாகத்தை பண்றது முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர் யாகம் பண்ற இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை. அதத்துலயா தங்க கட்டி அப்படி சொல்லணும்ல. ஆரம்பத்துல மலை இருந்துச்சு. பிரிங்கி என்று சொல்லக்கூடிய முனிவர் தமர்தா. பிரிங்கி முனிவர் தமர்தா அந்த மலைக்கு பேரு பிரிங்கி மலை. காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி
பரங்கிமலை. அப்ப பிரிங்கிமலை எந்த மலையா மாச்சு? பரங்கிமலை. அடுத்ததானே? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க பேசுறீங்க? பேசுவேன். நீ சொல்லி ஆப்பா. பேய் மலை நான் என்ன சொல்ல? பேய்னா யாகம். யாகம் பண்றது? முனிவர்கள் யாகம் பண்றாங்க. மலைக்கு பேர் என்ன மலை? எதிர்பார்க்கிற இந்த மலைக்கு பேர் என்ன மலை? வேலி மலை. அத சொல்லியா? அப்படி சொல்லணும்ல. பாரி ஆண்ட மலை பரம்பு மலை. பாரி ஆண்ட மலை பரம்பு மலை. காலப்போக்கில் மாற்றப்பட்டது பிரான் மலை. பரம்பு மலை பிரான் மலையா மாறி போச்சு. வேலூர் பகுதியில சிங்கம் மலை இருக்கு. இன்னைக்கு பிரான் மலை இருக்கு. பரம்பு மலை எந்த மலையா மாறி போச்சு? பிரான் மலையா மாறி போச்சு. நீ படிச்சாதானே? உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியாது. சொல்லியாப்பா. பேய்னா ஐயோ என்ன ஆடுது? நீங்க எப்படியா கோபப்படுறியா? நீ எதுக்கு அவ்வளவு கோபப்படுறீங்க? ஆனா செஞ்ச தப்புக்கு கால்ல விழுந்து மணி கேட்கறேன். அப்படி வாங்க எழுந்து என் கறிக்கடை சிங்க நீ கோபப்படலாமா? சரி விடு. என்ன கறிக்கடை செய்யணும்? நாயா? கறிக்கடையில என்ன நிக்கும்? கறிக்கடையில என்ன நிக்கும்? நாயா? சரி விடுங்க. போய் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப கோவக்காரன். தெரியுதுங்க. நீங்க கோவக்காரன் எது வரைக்கும் தெரியுங்க. ஆனா உன்னுடைய பேரும் பொறுமைக்கு பார்க்கணும் வரைக்கும் கோபப்பட்டு பேசலாமா? உன் புத்தப்பட பழக்கமா? மேலகம் கீழகம் 14 வந்து ஓகத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கா. எங்க வந்தாலும் பேசுறான். காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருக்கும்போது ஏதோ பெருங்கொண்ட மிருகத்தை குத்தி கொண்டு முடியாம. ஆமா. நீதானையா? எதையா கொண்ட சொல்லவே இல்லையா? இங்கிட்டு வாயா, வாயா. எப்படி வளர்த்துக்காங்க பிள்ளைய? தங்க கட்டி சொல்லியா? சாமி என்னையா அடிக்கிறாங்க? தனியா கூப்பிட்டு அடிக்கலாம். என்னங்க இது அன்புயா? அன்பு இங்க வாங்க. அன்பு அரவணைப்பு. இது அன்பு. சரிங்களா? பேசுங்க. இது ஆட் கொள்ற அடியே தவிர ஆளை கொள்ற அடி இல்ல. கண்டிப்பா. சரிங்களா? இப்ப ஆட் கொள்ளவா ஆளை கொள்ளவா? ஆட் கொள்ளா போதும். அதான் சிங்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். உன்னுடைய பெருமையை கேட்கிறேன். எந்த மிருகத்தை நீ குத்தி கொண்டு அதை மட்டும் சொல்லியா? எதையா கொண்ட? பெருங்கொண்ட. மிருகத்தை. இத காட்டு புளிய. புளியா? ஆமா. கடிச்சு புடிமையா? அதை குத்தி கொண்டிருக்கியா? பெரிய சூறையில. சூறையா? சூராதி சூரன் புளிய குத்தி கொண்ட மாவீரனே, இவ்வளவு பெரிய புளிய குத்திட்டு இப்படி நிக்கிறியா? உனக்கு ஒரு பட்டம் கூட ஒரு நாதி கொடுக்கலையா உலகத்துல? கொடுக்கலையே. கொடுக்க மாட்டாங்கயா. நல்லா காலி புறா வளர்க்கிற பையன் திடீர்னு பெரிய ஆளாயிட்டா பொறாமையில கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இப்படி நான் கொடுக்குறேன். இந்த உலகத்திலேயே உனக்குள்ள சிறப்பு யாரு கிடையாது. புலியை குட்டி கொண்ட மாவீரனே, மற்றால் உனக்கு தராவிட்டால் பரவாயில்ல, நான் கொடுக்கிறவனுக்கு பட்டம். அன்றைய காலகட்டத்தில் நேற்று வந்தாளுக்கு கலை சுடர்மணி, முன்னாள் வந்தாளுக்கு கலை முதுமணி, கலை மா அப்படின்னா கொடுக்கறாங்க. தெரியும் கொடுக்கறாங்க. உனக்கு ஒரு கலை சுடர்மணியோட கொடுக்க மாட்டாங்களா? நான் வாங்கிக்கிறேன், வருத்தப்படாத. உனக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருந்தாலும் புலியை குத்தி கொண்ட உனக்கு நான் கொடுக்கக்கூடிய பட்டம் 37 வருஷம் அல்ல 500 வருஷங்கள் நிறைந்தாலும் பெருமை சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறேன். என்ன பட்டம்? அன்றைய காலத்தில் மதுரையை காத்தானே ஒரு வீரன். மதுரை வீரன். அப்படி இருக்கணும்ல. மதுரை வீரன். பிறகு சுடலையை காத்தானே ஒரு வீரன். சுடலை வீரன். ஆமா இருந்தால. பிறகு பருத்தியை காத்தானே ஒரு வீரன். பருத்தி வீரன். இருக்கல. இருக்க. ஆக மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். சுடலையை காத்த வீரன். சுடலை வீரன். பருத்தியை காத்த வீரன். பருத்தி வீரன். என்னைக்கு புளிய தீய வச்சு வட்டியில இருந்து உன் பேர் புளி. நான் புளுத்தி வீரனா? சாமி ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். புலி குத்தி வீரன் என்று அன்போடு அழைக்க. சாமி ஒரு நிமிஷம். என்னங்க இது வந்து நம்ம ஊரு. சரியா? திருவண்ணூர் வாங்க. ஆமா ஆமா. நாளைக்கு இந்த ரோட்ல நடந்து போவேன். சரி. இந்த ஆத்தாமர் ஊர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏடி அங்க போறது ஆறு தெரியுமா? ஆறு. அதான் புளுத்தி வீரன். புலி குத்தி வீரன் என்று அன்போடு வைக்க. புலி குத்தி வீரையா? பெருமா இருக்கணும்லையா? பெருமா கொடுக்கணும்னாங்க. பெருமா சிறப்பான ஆளு. சரி பட்டம் கிடைக்காதியா? உனக்கு கிடைச்சிருக்க நீ பக்குவமா பார்த்து வச்சுக்கணும். நல்லா பேசுற பேசக்கூடிய பெருமா இருக்கு. மறந்துடாதீங்க. புளுத்தி வீரன் மறந்துடாதீங்க. பட்டத்தையா? ஆமா. கல்வெட்டுகள் அழிக்க முடியாது. நல்லா பேசுறீங்க. புலிக்குத்தி வீரன் சொல்லுங்க. புலிய குத்துறானா உங்களுக்கு புலிக்குத்தி வீரன் பேர் இருக்கு. அதான முடியும்னா உலகத்துல பெருமைடா நீ மட்டும்தாயா? அந்த அளவுக்கு பெருமையான ஆளு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சாமி. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஏவர கேக்குறீங்களா? கண்டிப்பா. எங்க இருந்து வரீங்க கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றேனே. எப்படி நான் எங்க வந்திருக்கீங்க அத சொன்னீங்களா? காவல்காரன் நான். நீங்க காவல்காரன். ஆமா. கையில ஒரு கம்பு இருக்கு. ஆமா. அங்க திரும்புங்க. அங்க திரும்புங்க. அந்த பக்கம் அப்படியே முன்னால பழக்கம் திரும்புங்க. காவல்காரன் மாட்டா தெரியும். காவல்காரன் தெரியும். ஆமா. வேற சில பேருக்கு தெரியாதியா? சொன்னா தான தெரியும். பல பேருக்கு ஆளை பார்த்து ஆளுக்கு உருவத்துக்கு சம்பந்தம் இருக்கா? உன் பேர் என்னது? காவல்காரன். காவல்காரன்றது இடத்துல நீ இருக்க. உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க நம்ம ஆத்தா பேர். அது என்ன பேரு? எங்க ஆத்தாட அப்பான்னு வச்சாங்களா அந்த பேர் தான். அத சொல்லுங்க. அந்த பேர் தான் உங்க பேரு. அந்த பேர் தான் உங்க பேரு. ஆமா. அந்த பேருக்கு ஒருத்தன் ஒரு பேர் வச்சிருக்கேன். அவன் பெரிய ஆளா இருக்க முடியும். அந்த பேருக்கு எப்படி ஒரு பேர் வைப்பாங்க? சரி அந்த பேரு நீ என்ன பண்றீங்க இடத்துல? அந்த பேரு காவல் காக்குறேன். காவல் காக்குறீங்க. எதை காக்குறீங்க?
திணையை காக்குறோம். திணையை காத்து எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா. திணையை காக்கிறனால எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா. என்னென்ன திணை இருக்கு? செந்தினை கருந்தினை. அத சொல்லு பையா. ரெண்டு திணைகளை பத்தி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் பஞ்சகத்துல உண்டு. நம்மளே பெரியார் நினைக்கும் நமக்கு மேல ஒரு ஆள் இருக்கான். கண்டிப்பா. அவனே பெரியார் பார்த்தா அவனுக்கு மேல பெரியார் இருக்கான். கண்டிப்பா. இது யதார்த்தம் தானே? இது உண்மைதானே? நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? உங்களுக்கு இப்ப தெரியுமா அது தெரியாதா? தெரியும். இது தெரியும். தெரியும். ஆனா எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரியும். என்ன அது? இது தெரியுமா எல்லாம் தெரியுமாயா? ரெண்டுமே தெரியும். அப்ப ரெண்டுமே தெரியும். ஆமா. அப்ப தெரியாது நீங்க சொல்ல மாட்டீங்களா? தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். தெரியாது சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் சொல்லணும், நான் படிச்சிருக்கேன். இப்ப தெரியாது நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டேன். ஏதோ சொல்ல மாட்டீங்க. தெரியாதுன்னு. இப்ப ஏன் தெரியாதுன்றீங்க? சாமி அத சரி அது தெரியாது போயிட்டு போட்டு மத்த விஷயத்தை நீங்க தெரியாது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்க மூடிய பார்க்கும்போது தெரிகிறது பல வேட்ட தொடக்கு போட்டு பேசக்கூடிய ஆள் நீதாயா. அப்ப உனக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா. ஒருவேளை நீ தெரியாது சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இது என்ன நேரம்? இரவு நேரம். இந்த இரவு நேரத்துல உன் கண்ணுக்கு சூரியன் தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்ன தெரிகிறது? அங்க என்ன சூரியன் தெரியல. கடைக்கு போனீங்களா? போனேன். காசு கொடுத்தா? கொடுத்தீங்க. எத்தனை பழம் வாங்கிட்டு சொன்னேன்? 2 பழம் வாங்கினியா? வாங்கினேன். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஒண்ணு இருக்கு என்னோட எங்க? அதான் சாமி இது. அதானா இது? ஆமா. இப்ப தெரிகிறதா? தெரியல. 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 ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அது தெரியும். இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அது மட்டும் தெரியல. தெரியல. தெரியல தானே? இது இரவு நேரம். விடிஞ்சா என்ன நேரம்? பகல் நேரம். பகல் நேரத்துலயாவது சந்திரன் தெரியுமா தெரியாதா? சாமி என்னங்க? பகல் நேரத்துல எப்படி சாமி சந்திரன் தெரியும்? அதே தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப அதுவும் தெரியாது. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரியும். ஆனா அது தெரியாது. அது தெரியாது. ஆனா இது ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அது தெரியாது இது தெரியும். அதானே? சரி இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேரும் இருந்தாங்க. எப்படி எப்படி? அப்படி இப்படின்னு 2 பேரு. புரியுதா? அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க. அங்கதாங்க சுத்தமே அடங்கி கிடக்கு. சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு புரியுது? புரியுது. அப்படி இப்படின்னு இருந்த 2 பேத்துல 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா. சரி. அதுக்கு அப்படி வந்து இப்படி கிட்ட சொன்னானா எப்படியோ இருக்கு இப்படின்னு இப்படி ஒரு பதில் அப்படி இப்படி கிட்ட சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டீங்க ஒண்ணு அப்படி இருக்குன்னு சொல்லி இல்ல இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படின்னு அப்படி இப்படி கிட்ட போய் முட்டிக்கிட்டு நிக்க. இப்ப இப்படி அப்படியே பார்த்து கேட்டீங்க நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன இப்படி ஒரு கோபம் வருதுன்னு சொல்லி இப்படி அப்படி பேசி தண்டை ஓட. இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படி கிட்ட சொன்னது தப்பா இல்ல அப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படி கிட்ட சொன்னது தப்பா இல்ல இவன் இப்படி அப்படி பேசாம இருந்தா கதை இப்ப எப்படியே போயிருக்கான். அந்த கதை இப்படி பேசி இந்த கதை அப்படி பேசி 2 கதை கொண்டாந்து இப்படி பாடிட்டாலே இந்த கதை இப்ப எப்படி? இந்த ஊர் தலைவர் எங்க இருக்காரு? இந்த நாடக அமைப்பாளர் கூப்பிடுங்க. ஐயா என்ன எனக்கு இந்த என்ன அனுப்பிட்டேன் நீ எதுக்கு அழகு போடுற? அப்படி இப்படி பேசணும்னா விட்டுருவான். நம்ம இப்படி இப்படி பேசிக்கிறோம். சாமி என்னங்க எனக்கு கோவம் வராது. வந்தா வராது. வந்தா வராது. அதே வந்தா சாமி வந்தா வந்தாடா. அப்படியா? எதுக்கு ஆச்சரியப்படுற? நீ எதை சொன்னாலும் கோபப்படுற. அப்படியா? ஓ வரானே விட்டுறீங்க. உங்க கோபம் தெரியுமா? நீ யாரையா நீ முறை உன் பெருமை தெரியாம தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஆரியா? நல்லா மறுபடியும் தப்புக்கு சாமி உங்க கால்ல விழுகிற நினைப்புல மட்டும் இருக்காது சாமி. அது இல்லையா? சரி விடுங்க மலவா முடிவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க அவர்ல கம்ப எடுத்துக்கங்க. பாருங்க வந்தோடனே கம்ப விட்டுறக்கூடாது. கம்ப பிடிச்சுக்கணும். அதே வாழ்க்கை எடுத்துக்கணும். கம்பு போட்டுக்கிறா இல்லையா? போட்டுக்கோ. போட்டுக்க எத்தனை நாள் போடுவீங்க? 3 மாசம். 3 மாசமா கம்ப போட்டுருக்கீங்க. கோழி வருதா? கோழிக்கு கம்ப ஓடுவோமா? ஓடுவோம். கோழிக்கு போய் கம்ப போட்டா கோழி ஓடுமா இருக்குமா? சாமி அந்த கம்பு வேற இந்த கம்பு வேற. நீங்க வந்து தெம்பான கம்ப பத்தி கேட்க முடியும். உன் துணிச்சலை நான் பாராட்டையா. இந்த உலகத்துல உனக்குள்ள துணிச்சல் யாருக்குமே கிடையாதுயா. உன் பேரு வந்து காவல்காரன். காவல்காரன் தானே? சாமி என்னங்க நான் இந்த இடத்துல காவல் காக்க வந்திருக்கேன். எதை நீங்க காப்பீங்க? எல்லாத்தையுமே. ஆமா எல்லாத்தையும் காக்குறீங்கல்ல. ஆமா. உள்ள வரும்போது சத்தம் கிடைச்சு யாரு? உள்ள வரும்போது என் தங்கச்சி ஒரு மாதிரி சத்தம் கிடைச்சு சோன் கேட்டுக்குமே. இன்னமும் சத்தம் அதிகமா கிடைச்சு வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் சத்தம் எப்படி கிடைச்சு? இருங்க இருந்துச்சா? சத்தம் வந்துச்சு. ஆமா. என்ன காரணம் கேளுங்க. என்ன காரணங்க? பணமட்டையில மூத்திரம் இருந்தா சோல் தான் வரும். அது சொல்லுங்க. நீ சொல்ற மாதிரி அதோட இருந்தாலும் இருக்கலாம். இருக்கும். ஆனா இது ஒரு சாமி பூகம்பமே சாமி அப்படி கிடையாது. நின்னுகிட்டு அடிச்சா சோறுன்னு கேட்கும். உட்காந்து அடிச்சா சோறு தானே கேட்கும். மழை தண்ணி இல்லாத காலத்துல தண்ணியை பத்தி சரியா பேசுறேன். உன்தான் கத்துக்கிறேன். கண்டிப்பா. பணமட்டையை பத்தி பெருமா சொன்னியா? உன்னை நான் பாராட்டுறேன். சரி சார். ஆனா இது ஒரு நாள் சோறு கேட்கும். சொல்றேன் இல்லாம ஒண்ணு புதுசா கிடைச்சையா? 1க்கு 2 பேர் உள்ள காவல் இருக்காங்க. 1க்கு 2 இருந்தா அப்படிதான் கேட்கும். இப்பதான் தெரியா சொல்றேன். நான் கூட தெரியாம கேட்டேன். சாமி
காவல் உள்ள பணி புரியுறாங்க, நான் வெளியே காவல் காக்குறேன். ஒரு ரத்தம் கடிச்சல. ஆமா. உனக்கு 2 உள்ளானே இருக்காங்க. அப்ப அப்படிதான் கேட்க. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. என்ன பண்ணாலும் போய் எல்லாம் உள்ள இருக்காங்க. அதுக்குள்ளேயே உள்ள காவல் காக்குறாங்க. காவலுக்கா? நாங்க உள்ள இருக்காங்க நினைச்சோனே. சரி போயிட்டு சாமி. அப்பா பேரு சாமி. என்னங்கய்யா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என்ன யாரு கேட்டிருக்கீங்க? என் பேரை சொல்லவா, என் பெருமையை சொல்லவா, இல்ல எங்க தாய் தந்தையுடைய பேரை சொல்லவா? யாருன்னு தான் கேட்டேன். என்ன யாரு கேக்குறீங்க? என்ன யாரு கேட்டா உனக்கா சொல்றீங்க? சாமி. சொல்லட்டுமா? இது பேர் என்ன? இதுக்கு பேர் கம்பு. இதுக்கு பேர் இதுக்கு ஒரு ஒளிவரிக்கை. ஆமாங்க. அதுக்கு பேர் அதுக்கு நாமளே பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் இது பேர் முருதங்கம் கட்டி எல்லாம் ஆள ஒண்ணு தாளம் இருக்கு. இருக்குங்களா? ஆமா. அது மாதிரி சரி. உங்க பேரை கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லணும். பேரை கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லணும். ஆமா. மாற்று கருத்து எதுவுமே சொல்ல தேவையில்லை. தேவையில்லை. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? உங்க பேரை சொல்லுங்க. பேரு சாமி. என்னங்க? நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? பேரை கேட்டா பேரை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையிலே நான் தான் லூசுன்னு பார்த்தா வந்திருக்கிற பெருமட்ட லூசா இருக்காரு. என்ன கவன முடியும்? பைத்தியக்காரத்தை போய் நல்லவனா பேசி பேசுற முடியல. நம்மளும் பைத்தியமா மாறினா தானே வாழ முடியும் வாழ்க்கை. எப்படி? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 10 பைத்தியம் இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். என்னங்க? நான் கோவக்காரே. நீ கோவக்கார தெரியுதா? உன் பெருமை என்ன லட்சணம்னு நல்லா தெரியுது. உங்க பேரை சொல்லுங்க. கோவப்பட்டாதயா? நீ பேரை சொல்லுங்க. என் பேரை தான் சொல்றீங்க. அதை என் பேரை கேட்டா எப்படி சொல்ல சொல்றீங்க? வாயால சொல்லணும். சொல்லிடுறேன். வாயால பேர சொல்லவா? சொல்லிடுவா? சொல்லி கேட்டுக்க. தன்னைக்கு தாழ்ந்த பேர பரவையா உண்மையை விட்டு விட்டெடுக்க முன்வைவா என்னைக்கு எப்படி நம்ம நன்றுவாய் இது நல்லாது எவ்வளவு விதமா என்னைக்கு இரவுக்கு போய் சுத்தவன் பால் நெருங்கன்னு பாக மறுப்பு நான் நடக்க நான் கொடுத்து என்னையா இப்படி சொல்ல வேணாமா? இல்ல மாத்தி சொல்லி கேட்டுக்க. ஓடி 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 விட்டு அந்த சோதிகை 4 நாட்கள் நடந்து போய் வாடி வாடி வாடிப்பட மாத்தார்கள் ஓடி கோடி 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 என்ன இருந்த கொடியை இந்த கோடான கோடி வார்த்தைகளுக்கு பொறுமை சத்தவன் கொடுத்து வைக்கக்கூடிய இன்னும் கொடுத்தானா சபை இருந்து பேசி சமயம் இருந்து பேசி சில சமயம் பேசாம இருந்த பழகு இந்த பாட்டுக்கு இசைக்கூடிய பொறுமை கொடுத்தவன். அது மட்டுமா? இயல் இசை நாடகம் என்ற பேச்சு இசை என்ற பாட்டு நானும் நடிப்பு தோணு காட்டு என்னையா இங்க வாங்க பேசுவோம். எங்கள் விருதுநகர் மாவட்ட காவல்துறை தொடர்பாக அன்போடு கட்டப்படப்படுகிறது. முகன்பின் தெரியாத நபர்கள் உங்கள் கூட்டத்தில் ஊடுருவி கொண்டிருப்பார்கள். அவர் உங்கள் உடைமைகளையோ பொருட்களையோ கையில் உள்ள பொருட்களையோ கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் நைசாக பேசி சைசாக வாங்க கொடுத்தா என் மானத்தை வாங்குறீங்க. நாளைக்கு தெருவுகளை போனாலே சந்தேகப்படுவாங்க. எச்சரிக்கை கொடுக்க மாட்டீங்க. எதுவும் காலம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்தா உங்கள் கால் இழக்கும் உடைமைகளையோ கழுத்து கிடைக்கும் ஆபரணத்தையோ பதிவு கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் திருடர்கள் ஒன்று தோட்டம் தெரிந்தாலும் நல்லவர்கள் பேசி நயமாக உங்கள் பொருட்களை உருவி செல்வார்கள். காவல்துறை ஐயா அந்த அப்பே கூட புடிச்சிட்டு போங்க. அங்க சும்மா தான் இருக்க. நல்லா பேசுறீங்க. நியாயம் இருக்கு. என் பேரை கட்டிய என்னுடைய பெயர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. உண்மையிலே சொல்றேன், நானும் எத்தனை அரிசியை பார்த்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. பச்சரிசி பார்த்திருக்கேன், புழுங்கரிசி பார்த்திருக்கேன். பச்சரிசி இப்ப கூட வந்திருக்கு. என்னது? இட்லி அரிசி. சரி. அதனால நாரத மகா அரிசி. ஏண்டா இது அரிசி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? அப்புறம் சண்டால பாவி. ஏண்டா பச்சரிசிக்கு மகரிசிக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது மகரிசிடா. மகரிசி. சாமி. ஆமாங்க. ஆஹா. சாமி. சரியா? உங்களோட சந்திச்சதுல சரியா? ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சாமி. நீ என்னைக்கு சீர சிறப்பா பெருமையா இருக்கணும். சரி சாமி. அது இருக்கட்டும். அப்புறம் என்ன? நல்லா கட்டுக்கோப்பா இருக்கீங்களே. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என்னங்க ஆகலங்க. ஏன் சாமி என்ன? ஆசைகள் பிடிக்கல அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே என்ன சொல்லுங்க. இல்ல மண்ணு பெண்ணு பொண்ணு மூளை வெறுத்து அறுத்துட்டீங்களா? அறுத்துட்டா வாழ முடியுமா? வெறுத்து எப்படி சாமி? வெறுத்தாத்துல பிடிக்காம தரேன். மண்ணு பெண்ணு பொண்ணு மண்ணு மேல நிக்கலாம், மண்ணை அனுபவிக்க கூடாது. பெண்ணை பார்க்கலாம், பணம் அங்க போக கூடாது. அதுபோல பொன்பொருளை பார்க்கலாம், தனக்கு சொந்தமா இருக்கிறது என்ன கிடையாது. ஆசைகளை திறந்தாச்சு. ஆனா ஆரம்பத்துல மட்டும் ஏதோ கொஞ்சம் நடந்து அப்படி திருமணம் பண்ணி வாழ்ந்த பிறகு என்ன சொல்றீங்க? நம்மளால பரவாயில்ல. சரி, கல்யாணத்தை பண்ணி 2 பிள்ளை 3 பிள்ளை சந்தோஷமா இருக்கான். இவர் 3 அறுத்துட்டு வந்திருக்காரு. நீ வேற வெறுத்து போயிட்டீங்க. ஆரம்பத்துல திருமணம் பண்ண பாருங்க. மாமி அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல, சும்மா லைட்டா கிடையாதுயா. லைட்டா கூட அமத்துக்கணே. எதுக்குயா? கிடையாதுங்க. ஏதோ கொஞ்சம் லைட். அப்ப யார் வந்தா கொடுத்தானா? ஆசைகள் கிடையாதுங்க. உங்களுக்கு சொன்னதால உங்களை மட்டும் தான் சொல்லியா? உங்களுக்கு கிடையாது. கிடையாது. சரி சார். எதுக்கே தேவையில்லாத உங்களுக்கு? அம்மாட்டு போனவன் வந்தவன் இருக்கணும். ஊருக்கு சும்மா அவனை கூட பொறிய கட்டுவாங்க. அம்மா வாட்டி வழியை பார்த்து போயிட்டே இருப்போமே. நல்லா இருக்கீல்ல? இல்ல இல்ல சாமி கையடி அடிச்சு தெரிய வருவாங்க. ஆசையில குடுக்கறதா? இல்ல சாமி. இவ்வளவு யாரோ பேசணும்ல பேச்சு. கையடி அடிச்சு. அடிச்சதுல பெருமைங்க. ஒரு பாட்டு வாசிக்கலாம், பாட்டுக்கு இசைக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ நீங்க எப்படி பேசுறீங்க? வாயால பேசு. அப்ப நான் கேட்கும்போது நீங்க வாயை வச்சு பேசுறீங்க. கண்டிப்பா. வாயை வச்சு பழைக்கிற மாதிரி நான் கையை வச்சு பழைச்சிட்டு போறேன். தப்பு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி போங்க. இது உண்மைதானே? நல்லா அடிப்பீங்க அவ்வளவு. சிறப்பு இருக்கணும்ல. ஒரு இடத்துல சொல்லி வந்த கடி போட்டீங்க. சாமி என்னங்க? நினைச்ச
அடிச்சனம்னா அடிப்பீரோ எக்கச்சக்க காரனுடைய பெருமை இது எப்ப போல வருதோ அப்பப்ப இல்ல சாமி என்னங்க இப்ப ஒண்ணும் இல்ல சரி நான் வந்து ஆளு கொண்டு உள்ள உட்காந்துருக்காங்க ஐயோ ரொம்ப சிக்கலா போய் நீ என்ன சொல்லியா உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு சாமி சொல்லியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு ஒரு வாரம் ஆச்சு ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி ஒரு வாரமா தொடர்ந்து அடிச்சேன் என்னாச்சு போட்டாம்பா ஆமா என்னதான் முடிஞ்சு வச்சு கிளம்பி போயிட்டேன் சரி நீங்க விட்டாம அடிக்கிறீங்களா எப்படி கிறங்காம ஆளு மூடிய வைத்தியம் உலகத்துல உடல்ல பெருமை இருக்கு உள்ள முருங்கை ஊனடம்பு ஆலைய வள்ளல் பிளானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெளிந்தா இருக்கு சிவனை சிவனிக்க உங்க மேல சந்தன வாசனை வருதா வாசனை இருக்கணும்ல பல பேர் மேலுக்கு ஒரு வாசனத்தை பூச்சி அதுக்கு ஒரு வாசனத்தை போட்டு விடுறேன் அந்த வாசனத்துக்கு மத்தியில வாழ்க்கையில பெருமையா இருக்கலாம் ஆனா எதை எங்க செய்யணும் கணக்கு இருக்கு 4 வாரம் 2 வருடம் 2 மாதம் 1 இருக்கு 4 2 என்ன பண்ணு ஒரு நாளைக்கு மனுஷனாப்பட்டவன் மலஞ்சல கழிச்சு சுத்தமா இருக்கணும் வாரம் 2 என்ன வச்சு குளிக்கணுமா மாசத்துல 2 தடவை வந்தாத்தே இல்லாதோட இறங்கி இருக்கணுமா அதாவது மனுஷன் வாரத்துல 2 நாள் என்ன வச்சு குளிக்கிறானா இல்லையா ஆமாங்க அவன் குளிக்கிறான் டெய்லி அதான் போயிட்டு போட்டேன் அது பாத்திரம் போயிச்சு சரி சாமி சத்தம் போட்ட பண்ணி உங்களை சந்திச்சல ரொம்ப ஆமாங்க உங்க அப்பா பேரு எங்க அப்பாவா எங்க அப்பா பிரம்மதவரியா கேள்விப்பட்டிருப்பியா பிரம்மா ஏய் எங்க வந்தாயா எங்க சுத்தி எங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருமண்ட மனுஷன் உங்களை ஒரு சட்டை கூட வாங்கி போடாம இருந்திருக்க அந்த மனுஷன் யார் சொல்ற நீ திருப்பூரத்துல படப்பு கடை வச்சிருக்காரு படப்பா அட பிரம்மா பரமண்டா எங்க பேர் பிரம்மே என்ன படப்பு வச்சிருக்காங்க இங்க படைக்கிறாயா கேள்விப்பட்டது இல்லையா நீ பார்த்தது அங்காடி வேற பருப்பு கடை போட்டுருக்குமே பரமான் அவர் இல்லையா எங்க பேர் பிரம்மே பிரம்மனா கேள்விப்பட்ட நீ வேற வந்து பாத்துட்டியா சரி சாமி அவர் என்ன தொழில் பண்றாரு நான் வகை யோனி ஏழு வகை தோற்றம் இன்ன வரைக்கும் நல்லா பேசுனீங்க மக்கள் எல்லாரும் சிரிச்சாங்க என்ன பண்ணிட்டேன் இந்த பஸ்டே அசிங்கப்படுத்திட்டு அந்த புளுத்தி வேலைன்னு சொல்லி இப்ப என்னமா இது இந்த வார்த்தை நோட்டியா நான் ஒரு யோனிடாது இப்படி இல்ல யோனா அந்த ரசம் உப்பிசா தராயிசா வாய்ஸா கேள்விப்பட்டீங்க ரசம் பாத்திருக்கா பருப்பு ரசம் தக்காளி ரசம் வீட்டுல ஊத்தி குடிக்கிறது இது ஊத்தாம இருக்கிறதுக்கு ஊத்தாம ஆமாங்க பாத்துட்டீங்களா சாமி என்னங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அம்மா பேரு எங்க அம்மா நீ பாத்துக்க வாய்ப்பு இருக்கு தாமரை செல்வி கேள்விப்பட்டியா ஏய் கலைவாணி எங்க அம்மா கண்டிப்பா பாத்துக்க அதே எங்க அம்மா தெரிஞ்சுக்கோ தெரியுங்க சரி பேச முடியுமா எங்க அம்மா எங்க சரி சாமி என்னங்க இந்த வெள்ளை தாமரையில அதே ஏன் வெள்ளை தாமரையில உட்கார்ந்து வேண்டாம் சரி சாமி ஒண்ணுக்கு 2 வந்தா எப்படி தாமரையில போய் கேட்டா உனக்கு மட்டும் இப்படி ஒரு சந்தேகம் வருது இல்ல சாமி கேட்க ஒண்ணு இருக்குது ஒண்ணுக்கு 2 வந்தா அப்ப நாங்களா அங்க போறோம் ஆமா அது வேற விஷயம் ஆமாங்க இல்ல அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி போவாங்க காற்றை மட்டும் உண்டு வாழக்கூடிய வருது பிராணவாயு அபானவாயு வேளவாயு சமானவாயு கிரியவாயு நாயரத்தவாயு தமஞ்சவாயு வாயு நிறைய இருக்கு அத காத்த மட்டும் உண்டுறான இந்த பரம்பரை இப்படி போயிட்டு இருக்கு சரி ஆமாங்க காற்றுவாசிகள் மாதிரி நாங்க காற்றுவாசிகள் சாமி ஆமாங்க உங்களை சந்திச்சல ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் சரி சாமி மகிழ்ச்சி வேற எதுவும் உங்களுக்கு தெரியுமா என்ன வரணும் தெரிஞ்சு வச்சுக்க ஆனா உங்க அப்பா அம்மா பேர் சொல்லி நல்லா இருக்கு எங்க அம்மா பேரா எங்க அப்பா பேர் வீரதேவன் அப்பா பேர் வீரதேவனா அப்பா தான் வீரத்தேவனா ஆமா அவர் வீரத்தேவன் ஏன்னா ஆரம்பத்துல மிகப்பெரிய புளிய கொன்ற மாதிரி ஒரு மயிலை வளர்த்திருக்கா அப்படின்னா அவர் ஒரு வீரமான தேவனா அம்மா பேர் என்னங்க அப்பா பேரு நம்பிராஜன் அப்படி சொல்லி தரதாயா உங்க அப்பா நல்லா தெரியுமா எனக்கு எப்படிப்பட்ட ஆளு நம்பி மயன் சொல்லாம பேசிக்கணுமாயா இங்க பார்த்தாலும் திருப்பூரத்துல இருந்து அந்த பக்கம் விருதுநகர் வரைக்கும் உங்க அப்பா பேர் பெருமை தானங்க பாத்தீங்களா நீங்க சுதாரி பாருக்கீங்களான்னு பாக்குறாங்க உங்க அப்பா எப்படிப்பட்ட மனுஷன் ஏன்னா அந்த தள்ளாத வயசுல கம்பி கட்டி உங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு மனுஷன் நம்பிதானே உங்க அப்பா நம்பிதானங்க ஆமா கம்பி ஏற்ற வரதானே வந்துட்டு இருக்காங்க உங்க அப்பா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் நீங்க எங்க பார்த்தாலும் பேரியா எங்க பார்த்தாலும் அது வந்து நம்பி கட்டுற கம்பி ஆமா சாமி எனக்கு கோவம் வருது சாமி இல்ல நம்பி ஏற்ற கம்பி அந்த கம்பி இல்லையா டிஎம்டியா சரி விடுக்கட்டுமியா பாத்திரம் மொழிச்சி வந்து நம்பி கட்டுற கம்பி நான் வேற எங்க அப்பா பேரு நம்பிராஜன் பேரே கட்டிக்கிட்டு இருக்கா நினைச்சிட்டேன் பாத்திரம் மொழிச்சி உள்ள இருக்க பெண்ணோட பேரு ஒண்ணு என் தங்கச்சி சரி அதுக்கு முன்னாடி ஏழு ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்க இருக்கா அந்த பேரோட பேர் என்ன ஜக்கு சக்கு என் பேரே ஒரு கிக்கா இருக்கு என் பேரே சக்குனா உங்க பேரு சக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா நக்குன்னு பேரு இது கொஞ்சம் நல்லா தாயா இருக்கு இல்லையா இல்ல 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 வச்சிருக்கோம் தப்பு இல்ல என் ஆளு பேரு தேனி தர்மம் இருக்கிற இடத்துல நக்கி தானே சாப்பிடறாங்க என் ஆளு பேரு சக்கு என் பேரு தேக்கு என் பிள்ளைக்கு வந்தா நக்கு நல்ல பேரியா இந்த பேரை கண்டிப்பான முறையில் வச்சிடணும் இந்த உலகத்துல நக்கீரனுக்கு அப்புறம் உங்க பேரு பறச்சு நிக்கணும் கண்டிப்பா அப்படி பிரபலம் அப்ப உள்ள போனா பிள்ளை வருமா
உள்ள போகும்போது மச்சான் சாமி இருங்க. என்னங்க? இப்பதானே முற்றும் திறந்த முனைவர் சொன்னாங்க. அதான் பொம்பளை பார்த்தானே விடுக்கு ஓடுறீங்க. நீங்க என்னங்க சொன்னீங்க உள்ளவன ஆளை கூப்பிட்டு விடுங்க. நீங்க கையடி அடிக்கிறாச்சா? அது போயிட்டு போட்டுங்க. என்னது? அப்பவே சமயத்துல பயன்படுத்துவோம் தானே. சாமி. விஷயம் இருக்கா இல்லையா? வேற எதுவும் இல்லையே. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா பதட்டம் இல்லையே. அதெல்லாம் ஆனா இங்க உன்னை ஒண்ணு தெரிஞ்சுக்குது. சொல்லுங்க சாமி. உள்ள போற விஷயத்தை நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. பாத்திமா? சரி சாமி. சத்தமெல்லாம் போங்க. ஆனா இந்த சாமிக்கு என்ன வாயி? இப்ப நீங்க சங்கத்துல அவனை சமாளிக்க முடியல. ஏமா ஒரு நாள் சந்திச்சதுக்கே இப்படி வருது. மனுஷனா எப்படி வீட்டுல வச்சு எப்படி கஞ்சி ஊத்துறாங்க? எப்படி கஞ்சி ஊத்துறாங்க தெரியல மனுஷன். நம்ம கம்பு தும்பு ஊடால பேசினாரே அவர் அம்பே சரிங்களா போதும். தெய்வமே அடே மச்சான் 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 ஆசை மச்சானே அழகு நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்காரு. சுவாமி வந்திருக்காரா? உங்களை விட நல்லா இருப்பாரா? இல்ல உங்களை விட அழகா இருப்பாரா? என்னை விட நல்லாதான் இருப்பாரு. அழைத்து வரவங்க சாமி தங்கச்சி என்னங்கண்ணா நம்ம இடத்துக்கு நாரத மகிழ்ச்சி வந்திருக்காரு. மணி 4 ஆயிடுச்சு. அதுக்குதான் பாட்டலாம் சாமி இடம் பொருள் எவள் பார்க்கணும்ல. ஆமா பொருள் வாங்க சார். ஆசிதான் பாருங்க. வெற்றி செங்கோல் வெளி தேமா செம்மணிப்பு பெரும்பும் விரும்பு குவிலம் எல்லாம்பு மராமரப்பு கடிதம் வடபலம் வாகை வெட்பாள எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரபம் பச்சிலைப்பு மயிலம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுகிர்ப்பு சூறைப்பு புழைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி எதிரல் செண்பகம் கரந்தை காட்டு மல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிள்ளை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலமம் தாமரை ஞாழல் மகள் கொரடி சேமல் செம்மன் வெண்கோமன் கைதை சுரமுனை காஞ்சி கருங்குவலை பாந்தர் மரபம் தனக்கம் சங்கை கருணம் சிபு தும்பை துளாய் நந்தி நரவம் மகனை பல்லாசம் அசோக வஞ்சிபத்திரியம்
கொன்றை இலவம் அரும்பு ஆத்தி அவரை தான் தோன்றி புண்ணாக பாரம் பீங்கும் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகாந்தப்பு நன்னல் நரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை செங்குரளி மொத்தம் 99 நோய்கள். இந்த பூக்களுக்கும் உட்கார்ந்திருக்க மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த பூக்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த பூக்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா குறிஞ்சி வந்து சொந்தக்காரினா குறிஞ்சி நிலத்துல கபிலர் பதிவு செய்த மழை பூக்களுக்கு வரவேற்பு. பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களி பெயரால் வரவு வாங்க ஆசீர்வாதம் கூறுங்கள். பெருமைக்குரிய பெண்மகளே, நீ வாழ்வாய் வளர்வாய் என்றும் சீர சிறப்போடு பொறுமை இருக்க வேண்டும். திருமணத்தை பொடியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வாத்து எவ்வள மகள இவங்க வாடி பெண்ணார் வளம் வந்து அன்பார் வெட்ட ஆரங்கி எனது பக்கத்தை பற்றி உனக்காக வாழ்த்துகிறேன். எத்தனை பெருமை இருந்தாலும் எண்ணற்ற சீர் சிறப்பு இருந்தாலும் பூக்களை தூவி பெருமை கொடுத்த பெண்மகளே, ஆக்க இலக்கணம், விகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சௌர சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதவாரணம், நாடகம், நிறுத்தம், சுத்த பிரம்மம், பீரை, வேடு, முருகங்கம், தாளம், அத்திர புரட்சை, கனக புரட்சை, கத புரட்சை, ரத புரட்சை, ரத்ன புரட்சை, பூமி புரட்சை, சங்க வழக்கணம், மல்யுத்தம், அகுசனம், புத்திவேசனம், நந்தன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரதவாதம், காந்தவாதம், வைத்திரவாதம், கௌதுவாதம், தாதுவாதம், காவலம், நட்டம், நொட்டி, ஆகாய கவனம், ஆகாய பிரவேசம், அதிசகம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், சரதம்பம், சுக்ரதம்பம், கண்டதம்பம், கழகதம்பம், திட்டித்தம்பம், பாக்கித்தம்பம் என்று போட்டக்கூடிய 64 கலைகளுக்கு சொந்தக்காரி அந்த கலைவாணியின் பரிபூர்ண நல்லாசி பெற்று என்றும் பூமங்கையாக வாழ்வாய். எனவே பூ போன்ற பொருள்களுக்கு மண்ணுக்குண்டான மரியாதையோட பொருளை சேர்ப்போ என்ற காலத்தின் அடிப்படையிலே மண்ணப்பட்டு கொண்டப்பட்டு பொட்டல் வச்சுக்கம்மா சந்தங்கள் பாடக்கூடிய வச்சுக்கமா தங்களை பார்த்த முயற்சி விடினாகம் எத்தனையோ சீர சிறப்பு பருவம் இருந்தாலும் கொண்டு விடக்கூடிய கொடிவடி அங்கிருந்த சந்தாவளி போன்ற இந்த நலைக்கு வதன வளர என்னை அகமது வட்டுவதை அன்பாக ஏற்றுக்கொண்டனா உனது போகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து வைத்தால் கேட்பாய் என மனம் வந்து விட்டுக் கொள்கிறேன். எத்தனை பெருமை இருக்கட்டும், மறைந்த மண்ணில் பல பூக்கள் மறைந்திருந்தாலும் அந்த மறையாத பூக்களாக மறுபடியும் எழுத்து இயம்பிய பெருமை இருக்கிறது பார்த்தீங்களா? அதற்கான வாழ்த்துக்கள் என்று உனக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை மிக்க பெண்மங்கையே, தங்களை பற்றி விவரங்கள் அறிந்திருந்தால் கதையின் சாராம்சம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற வார்த்தை முதல்ல கேட்டுட்டு மற்ற வார்த்தை விளக்கமா பேச முடியாது.
தந்தை வேறு எல்லா விதத்தையும் எடுத்து சிறப்பா சொன்னீங்க. ஒரு கதை பாட்டு பாடுறதுக்கு முக்கியத்துவமே அந்த கதையை சார்ந்து நம்ம போறோன்றதுக்காக எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நம்ம போகும்பொழுது நிழலன் பின்வாங்கி வருவது போல கதை சார்ந்து செல்லும் பொழுது அந்த கௌரவம் என்றும் நாளை தலைமுறைக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில நீங்க எத்தனை பெருமைகள் இருந்தாலும் இன்ன வரைக்கும் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடிப்படை நாகரிகம் ஈன்ற பொழுதும் பெருவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் தந்தை மதற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்றார். எண்ணற்ற சிறப்பு இந்த பூமியில இருக்கு. ஒரு தந்தையாகப்பட்டவர் எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் இலக்கண ரீதியா பெருமைகள் பாத்தீங்கன்னா வரலாறு அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எந்த பெருமையா இருந்தாலும் அடிப்படை நாகரிகம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆட்கள் எந்த உயர்த்து போனா தற்காக்க முடியும். எவ்வளவு பெரிய மனுஷனையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது அவனுடைய வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வார்த்தைங்கிறது ஏணி போல, ஏணியோட தன்மை ஏத்தி விடுறது ஏணிதான், போன மக்களை இறக்கி விடுறது ஏணிதான். ஒரு மனுஷனை உச்சக்கட்டத்தில் போய் நிப்பாட்டுறது இந்த வார்த்தை. உச்சக்கட்டத்தில் உள்ள மனுஷனை கீழே சாக்கிறது அடிப்படையாகவே எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தால் ஒரு மனுஷனுக்கு ஒரு தொழில் எங்க இருந்து வருது, தகப்பனுடைய தொழில் பிள்ளைக்கு வருமா, தகப்பன் தொழில் பிள்ளை தொழில் அதிகம் வந்து அப்படித்தான் இருக்கு. அதுக்கு மீறி ஒரு ஆள் பாக்குறாருன்னா அது இடைப்பட்ட காலங்களில் இருக்கலாம். பாரம்பரியமா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் தந்தையினுடைய தொழில் என்னவோ அது மகனுக்கு வந்து சேர்வது இயல்பாக இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தொழிலை கத்துக்கிறத காட்டு தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிட்டா வாழ்க்கையில பொறியாளர்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க. நுணுக்கம் ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அரசியல்வாதி ஒரு பிள்ளை பார்த்துச்சா, நீங்களே அரசியல் படி முடிச்சிட்டீங்க, நானும் கொஞ்ச காலத்துல அரசியல் பண்ண ஆசைப்படுறேன். அரசியல்ல அடிப்படை பண்பு என்ன, அடிப்படை விஷயங்கள் என்ன, முதல் பாடம் என்ன, அரசியல் பாடம் முதல் பாடம் என்ன, அதை கத்துக் கொடுங்க அப்பான்னு பிள்ளை கேட்க. அப்பதான் அவர் சொன்னாப்லையா முதல் பாடம் தானே கத்துக் கொடுத்தா போச்சு. மேல நம்ம மாடிக்கு மேல ஒரு பரன் இருக்கு, பரன்ல ஒரு புத்தகம் கிடக்கு, பழைய புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை நாகரிகம் என்ன, அரசியலுடைய முதல் பாடம் என்னன்னு கத்துக்கலாம்டா. அந்த பரன் மேல இருக்கிறத போய் எடுறான்னு அப்பா சொல்ல. சரி சொல்லி எப்படி அவ்வளவு வருஷத்தை ஏறது, நீ வருத்தப்படாத, ஏணி ஒண்ணு இருக்கு, ஏணியை நான் பிடிச்சுக்கிறேன், நீ மேல ஏறி இந்த புத்தகத்தை எழுதான்னு சொல்ல. அரசியல் பாடம் கத்துக்கிற ஆசைப்பட்டோம். அம்மா பிடிச்சுக்கிட்டாப்ல ஏணிய இருக்கமா பிடிச்சுக்கிட்டாரா இல்லையா, மயங்கார மெல்ல மெல்லமா ஏறி பரணத்தோட போக. அப்பதான் பாருங்க அந்த இடத்துல மயன் சொல்லியிருக்கேன், அப்பா ஏணியை விட மாட்டேன் போல, கொஞ்ச தூரம் ஏறிக்க, அப்பா ஏணியை விட்டு அதை கீழே வந்துருவேன். மறுபடியும் சொல்ல 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 மேல ஏறி போய் படியை தொட்டான இல்லையா, பரண தொட்டோன்னா அப்பா கீழே சாச்சுட்டாரு ஏணிய. ஏணியை தத்த நம்மால் கையில கீழே விழுந்து அடிவட்ட காயத்தோட என்ன பண்ணியெல்லாம் உன்னை நம்பி மேல ஏறினேன். மேல ஏறி அரசியல் படம் கத்துதாப்பான்னு மேல ஏத்தி விட்டா புடிச்சிருந்த ஏணியை கீழே தள்ளி விட்டுட்டு இது என்ன பழக்கம்னு கேட்க. அப்பதான் அப்பா சொன்னாரா, அரசியல்ல முதல் பாடமே இதான்டா, முதல் பாடமே இதுதான். யாரா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் சொன்ன பேச்சை எதிர் நம்பிடாத, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் முழு நம்பிக்கை வச்சிடாத. அரசியலா இருந்தாலும் மற்ற இருந்தாலும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் நாடகத்துறையா இருந்தாலும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இந்த தத்துவத்தை வளர்ச்சிக்கிட்டு வாழ்க்கையில பெருமையா செஞ்சீங்கன்னா நீ நல்லா இருப்ப. அதனால எல்லாரையும் நம்பி போய் கணக்கு போட்டாம நம்பாம வாழ்க்கை ஓட்டிடாத. ஒரு பறவை இந்த உலகத்துல போய் ஒரு கிளையில உட்காருதுன்னா அது கிளையை மட்டும் நம்பி உட்காருவது அல்ல, அது ஒடிஞ்சு விழுந்தாலும் பறக்க முடியும் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சிறகை நம்பி நீ வாழ்க்கையில உன்னுடைய சிறகைக்கு மூலதனமான நம்பிக்கை வை. மத்தார்களை நம்பிக்கை வச்சிருந்தாலும் உண்மையில் உள்ள நம்பிக்கை எனக்கு குறையக்கூடாது. அப்படிப்பட்ட தந்தைகள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள பிறந்து பூவை பற்றி சொன்ன பெருமையான பெண்மகையே நீ வாழட்டும், பெருமை இருக்கட்டும், பேசுங்க, தெல்ல தெளிவா விஷயங்களை பேசுவோம். நல்ல கருத்துக்களை நாட்டுக்கு கொடுக்கிறது நம்மளுக்கு பெருமை. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஆளத்தை நம்ம இருக்கணும். இருளோடு போராடின மட்டும்தான் வெளியே காண முடியுது, வெளிச்சத்தை பார்க்க முடியுது. ஒரு பூச்சி இந்த இடத்துல இருளோட போராடும் போது புழுவா மாறுது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் வழியோடு போராடும் பொழுது அவள் தாய்மை அடைகிறாள். மனுஷ வாக்கியம் அப்படித்தான். வாழ்க்கையோடு போராட்டத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவன் எதிரெண்டு பெரிய இடத்துக்கு வர முடியும். அந்த வகுத்துக் கொண்டால் எல்லாருக்கும் சிறப்பு. அந்த சிறப்பான வாழ்க்கையை நீங்களும் வாழணும். சங்கரனுடைய அருளாசியும் நான் அனுதினமும் வழங்கக்கூடிய சூட்டுக்கோள் ராமலிங்கம் மாயாண்டி சுவாமிகள் 11 ராசி உங்களுக்கு நிலைக்கட்டும். வாழ்க வளர்ந்து மழை திறந்த வெள்ளம் போல் பேச்சு. நான் தான் என்ன நினைச்சுக்குவேன், நம்ம தான் கொஞ்சம் அதிகமா பேசுறோம், வாய் திறந்தா மூட மாட்டேங்கிறமே. நான் ஆனா என்னவே போயிட்டு சார் சாமி, வாய் திறந்தா மூடாம அவ்வளவு பேச்சு, அவ்வளவு விஷயங்கள். ரொம்ப பேர் பேச மாட்டாங்க, பாட்டா பாடிவிட்டு பாட்டு கேஜியுமே நடத்தி விட்டு நம்மளை இன்சை கொண்டு விடுவாங்க. ஆனா வந்து இவர் மட்டும் தான் கொஞ்சம் பேச்சுக்கு, அவர் பேசி முடிச்சுட்டு நீங்க பேசணுமா நம்ம ஒதுங்கி நிக்கிறது, வழி விட்டு நிக்கிறது. அதான் உண்மை. தானும் பேசாம தண்ணியும் படுக்காம கஜாமஜா சொல்லுவாங்க, குரங்கு தானுக்கிட்டு வளர்ந்து மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால நறுக்கு தெரிஞ்ச மாதிரி 3 விஷயம் தான். நேரம் இல்லை, உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் தான்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்க அமைதியா இருங்க, அமைதியா உங்களை திட்டுவேன், ஆனா எங்களை உள்ள கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க எங்களை எப்படி பாப்பீங்க? இதுக்காக முதல்ல அடுக்கத்தில்லையே அப்படின்னா 3 விஷயம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர்கள் யார்? நம்ம பிறந்தோம்னா இந்த பூமியில பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாருனாலையும் நினைக்க முடியாது. ஏத்த வீட்டுக்காரன் கார் வாங்கினவே செத்துருவான், மருந்து குடிச்சிட்டு. கார் வாங்கிட்டானே செத்துருவான்.
எழுத்து வீட்டுக்கார பொம்பளை வந்து ஒரு பட்டு புடவை முடிச்சு புருஷன் தொலைஞ்சான் சோத்தான திங்க பாருங்க அவங்க வீட்டுல புடவை எடுத்தது அவன் எப்படி எடுத்தாங்க யோசிக்கலாம் கிடையாது. திருநாடா கொள்ளையடிச்சானா திருட்டு எதாவது யோசிக்க கிடையாது. அவ்வளவு அந்த மாதிரி உலகம் இந்த உலகம். ஆசைகள் அதிகமான ஒரே விஷயம் சொல்லிட்டு மக்கள் 3 பேர்த்த முடிச்சுக்கிறேன். ஏன்னா மிகச்சிறந்த மாதிரி வாழ்வர்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த நாடகத்தை எழுதினவரு, அதுக்கப்புறம் பீஷ்மர், கட்டபிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் எனக்கு முகமும் பிடித்தவர் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். 3 பேருமே மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அவர்களை வச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லிட்டேன். அட்சய தீதி ஆசை, ஆசை உள்ள ஆசை இல்லாத வரைக்கும் மனுஷன் நிம்மதியா இருந்தவங்க. நீங்க நாங்க எல்லாருமே அரசியல்வாதியை பத்தி ஒரு விஷயம் பேசினார்ல, ஒரே விஷயம் ஒண்ணு தொட்டு விஷயம் 3 பேர்த்த பத்தி பேசிக்கலாம். அட்சய தீதி ஒண்ணு எல்லாருக்கும் தெரியும். அட்சய தீதிக்கு ஏப்பா உள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏப்பா உள்ள ஏன் சத்தம் போட்டீங்க? பேசணும்னா வள்ளிநாதன் தக்கத்தை பார்த்து நீங்களும் கேளுங்க. பேச பேச ஏன்னா ராமாயண மகாபாரதம் பேசணும்பாங்க. ராமாயணம் பேச வந்து ஆஞ்சநேய பெண்ணை உட்காந்து கேட்டுக்கிட்டு பாறான் விஷயம் பேசுறாங்க. மகாபாரதத்துல அஸ்வத்தாமனுக்கு வந்து புண்ணியம் போய் சேரும். நம்ம மகாபாரதம் பேச பேச அஸ்வத்தாமன் புண்ணியம் அதெல்லாம் தொட்டு பேச நேரம் இல்ல. அதுதான் நறுக்கு இடத்துக்கு வந்துடுறேன். அட்சய திதின்னு ஒண்ணு. அட்சய திதி மொத்தம் 15 திதி எடுத்து செத்து போனவங்க திதி கொடுப்பாங்க. அதான் உண்மை. அப்ப இந்த 15 திதி தான். இந்த திதியில உள்ள அட்சய திதி அது என்னைக்குன்னா அது என்ன எதுக்கு அது விசேஷம்னா மகாபாரதம் வந்து பாஞ்சாலி வந்து சாப்பாடு தினைக்கு போடுவாங்க அரண்மனையில் இருக்கும்போது. அப்ப சாப்பாடு வந்து தம்பி அமைதியா இருக்கு தம்பி, ஏன் தம்பி நஞ்சு நஞ்சுன்னு தலையை வலிக்குது. ஆமா உயிரை புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு 2 பாட்டை பாட்டு உள்ள போக தெரியாதா? வாங்குற காசு உழைக்க வேணாம், ஊர் வரி காசு. சாமி ஏமாத்து சாமி ஏமாத்து ஏமாத்தப்படும். உங்களை ஏமாத்தலாம். வாங்குற காசு நல்லா உழைச்சிட்டு நினைக்கிறவ காலையில சம்பளம் வாங்குறப்ப சித்தாள் பொம்பளை கஷ்டப்பட்டு விடிய ஒரு காலையில 10 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவ்வளவு சுமக்குறான். செங்கல் சுண்ணாம் பாமார் வெயில்ல அந்த கொத்தாருக்கு அவ்வளவு திட்டு. திருச்சியில பார்த்தா வெறும் 800 ரூபா வைத்தறிச்சு பார்க்கும்போது பாவமார் அந்த பிள்ளைல பார்த்தா இங்க நாங்க ஒய்யாரமா வாங்கிட்டு போறோம். ஒரு டான்ஸருக்கு 4500 ஒரு நாளைக்கு, சரிங்களா? இப்படி கூட வெட்ட தெரியாத டான்ஸ் எல்லாம் இருக்காங்க. சம்பளம் 4000 ரூபாய். ஒரு வள்ளிக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளம். ஒரு பப்புனுக்கு 25000 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு பாத்துக்கோங்க. அப்படி போராடிக்க. அப்புறம் உங்க வரிகாசம் வாங்கிட்டு உழைக்க விடுங்களேன், சம்பாதிக்க. சோம்பேறிய அரசியல் உருவாக்குறது நீங்க தான். பார்த்தாச்சு. அந்த அம்மா அழுகுது. யாருக்கு? சூரியனை பார்த்தையா மகன் நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் அரண்மனை இருக்கும்போது. என்ன சாப்பாடு வேணா எனக்கு வந்துட்டோம், வனவாசத்துக்கு வந்துட்டோம். என்னால யாருக்குமே சாப்பாடு போட முடியல. சாப்பாடு போடாம இருக்கு எனக்கு மனசு கஷ்டம். ஒரு சிலருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு வைத்தியம் முடிச்சிடும். என்ன பேர் வைத்தியங்கள் இருக்கு. அதுதான் அழுக ஆரம்பிச்சு. அப்ப பார்த்தா சூரிய பகவான் அழுகாத இந்த பாத்திரத்தை வச்சுக்க, அட்சய திதி இந்த பாத்திரத்தை வச்சீங்கன்னா இது அல்ல குறையாம வரும். காட்டுக்குள்ள இறந்தாங்கன்னா சாப்பாடு கொடு அப்படின்னு போயிட்டாரு. அதுதான் அட்சய திதி. அந்த நாள் அன்று யாராவது ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்தா கூட 1000 பேருக்கு சாப்பாடு போட்டதுக்கு சமம் அப்படின்னு சூரிய பகவான் திரௌபதி கொடுத்த பாத்திரம் தான் அட்சய பாத்திரம், அட்சய திதி என்று. இதை என்ன பண்ணிட்டாங்க நம்மால? அட்சய திதிக்கு நகை வாங்கினா நகை பெருக்குன்னு சொல்லி ஏதோ குச்சியை கொளுத்தி போட்டதுல இன்னைக்கு எல்லாம் வட்டிக்கு வாங்கி போய் நகையில நின்றுகிட்டு இருக்கு. அட்சய திதி நகை வாங்க நகை வளராது, நகைக்கடைக்காரருக்கு பணம் வளரும், சரிங்களா? அது பக்கம் இருக்கட்டும். ஏன் சொல்ல அரசியல்வாதி பிரச்சனை சொல்லி முடிச்சேன். தூண்டி விடுறது, மக்களை தூண்டி விடுறது, நல்லதை கடவுள் யோசிக்கிறதில்ல. அப்புறம் வந்துடலாம். இப்ப 3 பேரு சங்கரதாச சுவாமிகள் 1867 பிறந்து 1922 மரணம் அடைந்த ஒரு கட்ட பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ணிக்கல. இந்த நாடகத்தை எழுதினவர் 69 நாடகம். ஒரு நாடகம் 2 நாடகம் இல்ல, 69 நாடகம் எழுதினார். 69 வள்ளி தான் செக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா? வள்ளிக்கு வந்து சொன்ன மாதிரி பேசலாம், விஷயங்கள் பேசலாம். மற்ற நேரம் நடிக்க ஆள் இல்ல, பார்க்கவும் ஆள் இல்ல, புரிஞ்சு போச்சு. அப்ப வந்து அவர் எழுதுறாரு. அவர் தான் வந்து நாடகத்தை 69 நாடகம் எழுதுனால இன்னைக்கு 3000 கலைஞர்கள் வயிறார சாப்பிடுறோம், கை நிறைய சம்பளம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாடகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் நல்ல வித்து, அந்த போட்ட வித்து நல்ல வித்து யாரு? தாயின் கருவறையில் அவர் சுமக்கும் போது தாய் நினைச்சான்னு தெரியல. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை நல்லவனாலும் தீயவனாலும் தாயின் வளர்ப்பு நிலை. பிள்ளை பிறந்தபடி வளர்க்க பேர் இல்ல, கருவிலே குழந்தை சுமக்கும் போது எண்ணம் நல்லா இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும். அப்பதான் கருவில வளர்ற பிள்ளை நல்ல பிள்ளைய வரும்பாங்க.
சகலசாமியை சுமந்த தாய் இந்த பிள்ளைனால உலகம் வந்து பவித்திரம் சொன்னாங்க. இன்னைக்கு 3000 கலைஞர் கை நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல சாப்பிடுறோம், நல்ல சாப்பாடு, நல்ல பேச்சு, திறமை ஒரு வித்து, நல்ல வித்து. அடுத்து வந்து மகாபாரதத்துல பீஷ்மர் கட்ட பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கல, சங்கதாசாமி கல்யாணம் பண்ணிக்கல. நான் அந்த 3 பிரம்மச்சாரியை பத்தி தான் பேசுறேன். சங்கதாமி நரசனா கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்லா வாழ்ந்துருக்கலாம். வேணா நாடகம் எழுதுறது மட்டும் தான் எனக்கு வேலை. 2 கையிலையும் பேரா எடுத்து எழுதுவார், 2 கையிலையும் பேரா எடுத்து எழுதுவார். அடித்தல் திட்டல் தவறே இருக்காது அவரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் அவரு எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனா சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. சத்தியத்தை வந்து கடைபிடிக்கணுங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு தாத்தா கேட்கிறாரு, எப்ப உங்க அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கேட்கிற, நீ மூதாரத்து பிள்ளையா இருக்கியே, நீ தான் ஆட்சியில உட்காருவ, நான் கல்யாணமே பண்ணிக்கலையா, நான் கல்யாணம் பண்ணதான் ஆட்சியில உட்காருனேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு எங்க அப்பா 2வது மகன் தாத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதனாலதான் கடைசி வரைக்கும் கெட்ட பிரம்மச்சாரியா இருந்து கல்யாணமே பண்ணிக்காம இறப்புங்கிறது வரணும். தந்தை கொடுத்த சாபம், நீ எப்ப கேட்கிற அப்பதான் சாவு வரும் அப்படின்னு அம்மு படுக்கையில படுத்திருந்தாரு 6 மாசம். யார்? பீஷ்மர். அந்த பீஷ்மர் குழந்தை இல்ல, ஆனா உலகமே இன்று பீஷ்மருக்கு திதி வைக்குது. அது ஒரு விஷயம். கட்ட பிரம்மச்சாரி இருந்து பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காகவே இருந்து வாழ்ந்துட்டு கட்ட பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் நம்ம பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் கட்ட பிரம்மச்சாரி. 59 வயசுக்கு மேல இருக்க மாட்டாங்க பிரம்மச்சாரிகள். இது வந்து சாஸ்திரம் முடிச்சுக்கணும் தெரியும். ஏன்னா இந்த குண்டல் இருக்கு பாருங்க, அது மேல போய் அப்படியே தங்கமா போய் மூளை போய் வெடிச்சுக்கணும், இறந்துருவாங்க. இறப்பு தெரியும். பசும்பொன் அவர் சொன்னார் அழகா, சுத்தமான தங்கம் பசும்பொன். அந்த ஊருக்கு பேரு முதல்ல என்ன தெரியுங்களா? தவக்குறிச்சி. பசுமனுக்கு முதல்ல உள்ள பேரு தவக்குறிச்சி. சித்தர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம். அங்க வந்து பசும் பொன் விளையுமா. தவக்குறிச்சிக்கு அந்த கிராமத்துல பசும்பொன் விளைஞ்சி வந்து அப்படி சொர்க்கபுரியா இருந்திருக்கு. மன்னர்கள் கேட்பாங்க, இங்க மட்டும் எப்படி இந்த மண்ணு சொர்க்கபுரியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு மன்னன் பார்த்துட்டு தங்க மண்ணை வச்சு சித்தர்கள் வாழ்ந்தோட பசுமொன் விளைந்த இடம் அந்த இடம் பசுமொன்னு பேர் வச்சது. அப்படி பசுமொன்ல வாழ்ந்தவர் தான் யாரு? நம்ம ஐயா உக்ரபாண்டிக்கும் இந்திராணி அம்மாவுக்கும் பிறந்தவர் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணிருக்கலாம், தண்ணி அடிச்சிருக்கலாம், சிகரெட் குடிச்சிருக்கலாம், நல்ல ஜாலியா வாழ்ந்திருக்கலாம். வாழல, ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர். அப்படி வாழணும், தனக்காக வாழணும், பிறருக்காக. ஏழைகளுக்காகவே வாழ்ந்தவர். 32 கிராமத்தை சும்மா கொடுத்தவர் தான் வச்சுக்கோங்க. 32 கிராமம் வச்சுக்கோங்க, ஏழை வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் சொத்து. அப்படி எதை கொண்டுட்டு போறோம், எதை கொண்டு எதை கொண்டு வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தவரே. இன்னொரு முக்கியமான விஷயம், குற்றப்பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. குற்றப்பிரிவு ஆங்கிலேயர்கள் காலத்துல குற்றப்பிரிவுன்னு ஒரு குற்றம் வந்து ஒரு இன மக்கள் மேல, அவங்க மக்கள் மேல வந்துருவாங்க. சட்டம், குற்றப்பிரிவு சட்டம். எப்ப வேணாலும் வருவான் வெள்ளக்காரன், வந்து வீட்டுல மொபைல தூக்கிட்டு போயிடுவான். எப்ப வேணா இப்படி சுதந்திரமா நடமாட முடியாத ஆண்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கி அடி மிதிதான், அது பேர் குற்றப்பிரிவு. அதை மாத்தினவர் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். ஏன் இது அது ஒரு விஷயம். காமராஜர் அவர்களுக்கு சொத்து கிடையாது. சொத்து இல்லைன்னா எலெக்ஷன் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அவருக்கு சொத்து கொடுத்து வீட்டுல ரசீதை வச்சு எலெக்ஷன் நிக்க வச்சவரு பசுமன் முத்துராமலிங்க. நிறைய சொல்லியிருக்கான், நிறைய. அப்ப அந்த குற்றப்பிரிவு வந்து இருந்தவரே மக்களுக்காக சிறை சென்றவர், சாப்பிடாம இருந்தவரு. சிறையில சாப்பாடு கிடைக்கல, அதாவது வயிற்று வலி வந்தது. ஐயா ஆபரேஷன் பண்ணிக்கங்கய்யா, வாழ்ந்துடலாம், வேண்டாம், இந்த உடம்பு வந்து அவன் கொடுத்தது, அதை எடுத்துட்டு போட்டோம், நீங்க போய் ஆபரேஷன் பண்ண வாழணும்னா என்ன அப்படின்னு வேணாலும் மரணத்தை எதிர்கொண்டு வாழ்ந்தவர் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள். மரணம் வந்துட்டு போட்டோம், வேணாம். அப்ப ஏன் இந்த 3 பேருமே ஏன் சொன்னா, அவர்கள் தாய் கருவிலை சுமக்கும் போது எங்க குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும், எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தை, நல்ல தீயும் தாயின் நடப்பில்லை கருவிலை அவர்கள் சுமக்கும் போது நல்ல இனத்தோடு சுமந்தால் இன்றும் இல்ல என்றும் நாடு உள்ள வரைக்கும் சகலசபை பத்தி பேசுவோம், உலகம் உள்ள வரைக்கும் மகாபாரத பீஷ்மர் பத்தி பேசுவோம். அது மாதிரி உலக மக்கள் உள்ள வரைக்கும் நிறைய பசுமன் முத்துராமலிங்கத்தை பத்தி பேசுவோம். அப்ப அவள் கருவிலை சுமக்கும் எண்ணங்கள் சரியாக இருந்ததுனால இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்க இடம் பெற்றவர்கள், பிறருக்காக வாழ்ந்தவர்கள். அது மாதிரி பாத்தீங்க சாமி எத்தனையோ சிறப்பு இருக்கு. எதுக்கு இதை கருத்துக்கள் சொல்றோம்னா, இது வெறும் பாட்டோட முடிஞ்சு வரக்கூடாது. பாட்டுக்கு அப்புறம் கூட அவர்கள் என்ன தரம் கொடுத்திருக்காங்க, மக்களுக்காக என்ன உழைத்தார்கள் என்பதை கொண்டு. தமிழ் பேசுறோம்னா தமிழ் பேசக்கூடிய சிறப்பு. கொஞ்ச நேரம் கூட பேசுறோம், பல பேர் தமிழ்ல பேசுறாங்க புரியல, என்ன நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம பேருந்து நிலையம் அப்படி தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னு சொன்னாதே அது தமிழ்ல புரியுற மாதிரி தெரியுது. ஆக வார்த்தைகளை வந்து தமிழை போலவருக்கு தமிழ்ல ரொம்ப தமிழ்ல பேசணும் புரியல. இது என்ன கிடைக்கும் விசித்திரமா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்க. அப்ப நம்ம எந்த விதத்துல கையாளுறோம் இடத்தை பொறுத்த இருக்கு. தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அறிவு வெளியில போகும்பொழுது
அது அறிவியலாகப்பட்டது. நம்முடைய அறிவு அறிவியலா மாறுது. நம்ம அறிவு வெளியில போனா அது அறிவியல். அதே அறிவு அந்த அறிவை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கும் போது அது ஆன்மீகமா மாறுது. அந்த அறிவை வச்சுக்கிட்டு மத்தாளுக்கு சொல்லாமே அறிவை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஆழமா மாறிடுது. நம்மளுக்கு தான் படிச்சு விட்டான், மத்தாளுக்கு ஒண்ணும் தெரியாது. அதுல என்ன உருவாகும்? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்த இருந்தாலும் கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க பெருகக்கூடியது. மத்த ஆளுக்கு கொடுத்துட்டு போனா மட்டும் அதுக்கு பெருமை. இன்னைக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ சிறப்பு இந்த உலகத்துல இருக்கு. நேற்று வரைக்கும் ஒரு மனுஷன் ஆத்தாடி 10 ஏக்கர் சொத்து வச்சிருந்தாரியா, இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று வரைக்கும் ஒரு 15 வீடு வச்சிருந்தாப்ல, இன்னைக்கு அம்முடைய வித்துட்டாப்ல, ஒண்ணுமில்லாம தராப்ல. நேற்று அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாரியா, இன்னைக்கு என்னமோ தெரியல, உடல்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது அவர் ஒரு காலத்துல முதுகலை பட்ட வரைக்கும் படிச்சாப்ல, ஆனா இன்னைக்கு நிலைமை சரியில்லை 10வது அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா படிப்பு மட்டும்தான் வந்தது, அது மறுபடியும் போகாது. அப்படிப்பட்ட கல்வியை வச்சு உலகத்துல பெருமை சேர்க்கக்கூடிய ஆட்கள் வாழ்ந்திருக்காங்களே. சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் தாமரம் தமிழ் வளர்ந்து வேக வேண்டும். பாறைகளை என்பதை ஏற்றும் போது அங்கே பைந்தமிழால் அனுபவத்தை கேட்க வேண்டும். ஓடைகளை என்சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் இருக்கார். ஆக தமிழுக்காக உயிரை கொடுத்தவங்க நாட்டில் இருக்கதான் செய்யறாங்க. என்ன செய்யறது? என் மகன் நல்லா படிப்பேன், தமிழ்ல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. நம்ம மொழியை நம்ம பேசுறதுக்கு அச்சப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. பேசும்போது தெளிவா பேசணும். மற்ற மொழிகளை படிக்கும் பொழுது மனசுக்குள்ள படிங்க, ஆனா தமிழ் மொழியை படிக்கும் பொழுது வாய் விட்டு படிங்க என்றார். ஏன்னா தமிழுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. தமிழ் படித்தாயே தமிழ் படித்தாயே தமிழ் படித்தாயே என்று சொன்னால் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன். தேன் இனிய மொழி, அப்படிப்பட்ட மொழி என்றார். அதனாலதான் செந்தமிழ் நாடு போதிலே இந்த தேன் வந்து வாங்கியது என் காதுகளே, என் தந்தை நாடு பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிடம், மூச்சுக்கு முன்னதாக சொல்லி பெருமை சேர்த்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட பாரதியார் வாழ்ந்த ஒரு நாடு, நாட்டுக்குள்ள நம்ம இருக்கா. அதை எந்த விதத்துல பயன்படுத்த இருக்குல்ல, சொல்ல ஒன்னாத்தே இருக்கு. அதை யார்கிட்ட பயன்படுத்தும் தத்துவம் தெரியும். இன்னைக்கு நாகரிகம் பெருக 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 எல்லாமே மாறிட்டே இருக்கு. பெருகக்கூடிய காலத்துல நம்ம மட்டும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? நம்மளும் மத்தாளோட சேர்ந்து போற மாதிரி போயிட்டே இருக்கோம். ஓடும் போதே சேர்ந்து ஓடிக்கிட்டே கேட்கணும், எங்கடா ஓடுறேன்னு. நம்ம உட்கார்ந்து கேட்டோம்னா நம்மளை விட்டு முன்னுக்கு ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல உலகத்தோடு ஒட்ட உலகள் பலகட்டும் கல்லால் அறிவிழாதான். உலகம் போற போக்கு தகுந்தாப்புல உன்னை நீ மாத்திக்க தெரியலைன்னா இந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்து பிரயோசனம் அல்ல. அப்ப உலகம் போற போக்கு தகுந்தாப்புல உன்னை மாற்றிக்கொள் அப்படின்றார். மாற்றம் ஒன்றே உலகத்தில் மாறாதது. நேற்று வரைக்கும் இந்த ஒடிவரிக்கை கண்டுபிடிக்கும் போது அதிசயமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு கருவி புதுசா வந்தாலும் இது அதிசயமா தர்றது அல்ல. ஆல்ரவுண்ட் கண்டுபிடிக்கும் போது அதிசயமா தான் இருந்திருக்கும். அடுத்த கருவி வரும்போது அதிசயமா தர்றது அல்ல. ஒரு பெட்டி மிருதங்கத்தெல்லாம் கண்டுபிடிக்கும் போது அதிசயமா இருந்திருக்கும். அடுத்தடுத்த கருவி வரும்போது அது அதிசயமா இல்ல. அப்ப உலகத்துல எதுதாண்டா அதிசயம் கேட்கும்போது ஒரே ஆள் தான் சொல்லுகிறார், அதிசயம் மட்டும்தான் உலகத்தில் மாறாத அதிசயமாக இருக்கிறது தவிர மற்ற எல்லாமே அதிசயம் அல்லன்றார். ஆனா இன்னொருத்தர் சொல்கிறார், இன்று இறந்தவனை பார்த்து ஒப்பாரி வச்சு எழுதுற கூட்டமும் அதிசயம் தானா, அநியாயமா விட்டுட்டு போயிட்டே இவங்க மட்டும் விட்டுட்டு போகாத மாதிரி, நாளை பின்ன இவங்க மட்டும் இந்த உலகத்தை கட்டி காக்கிற மாதிரி எண்ணத்தை படைச்சுக்கிட்டு இருக்கமே, இதை உலகத்துல பெருமொன்று அதிசயம் பண்றாரு. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டாள் மீண்டும் திரும்பியது உண்டோ அப்படின்றார். செத்த மனுஷன் வீட்டை யாரும் கொண்டு வர முடியாது. அப்ப இருக்கிற காலத்துல செத்த புண்ணும் யார் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் போட்டக்கூடிய வரைக்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து சென்றவர்கள் மட்டுமே வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தவர்களுக்கு கொடுத்து செல்லக்கூடிய மட்டும்தான் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை ஆயிரக்கணக்கான வரிகளை எழுதி எத்தனையோ குரல்களை